கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷாம் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை என்று எச்சரித்து உணர்த்துகிறான். இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் இருந்ததினால் அவன் அதை செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தின் முடிவு என்னவாய் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதே எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அப்படி ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள், அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இந்த 2 சம்பவத்தையும் இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா, ஆமான் ஒரு காரியத்தை நல்லது என்று கண்டு அதை செய்கிறான். ஆனால் எந்த காரியத்தை அவன் நல்லது என்று கண்டு செய்தானோ அந்த காரியத்தினால் அவனே மடிந்து போகிறான். இந்த சம்பவத்தை தேவன் தேவஜனங்களாகிய நமக்கு எழுதி கொடுத்திருப்பது எதற்காக தெரியுமா? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் எச்சரிக்கப்பட்டு திருத்தப்படுகிறவர்களாய், வார்த்தையினால் பலப்படுத்தப்படுகிறவர்களாய், வார்த்தையினால் உருவாக்கப்படுகிறவர்களாய் இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பிறருடைய தீமையை நல்லது என்று கண்டு அதை செய்கிறோமா? இங்கே ஆமான் செய்த காரியம் என்ன தெரியுமா? தனக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாத மொர்தெகாய்க்கு விரோதமான ஒரு தூக்கு மரத்தை செய்யும்படியாய் தன்னுடைய மனைவியாகிய சிரேஷாமும் அவனுடைய சிநேகிதர்களும் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அது ஒரு தவறான ஒரு ஆலோசனை, தவறான ஒரு போதனை. ஆனால் ஆமான் என்ன பண்ணலை? அதற்கு எந்த விதத்திலும் அவன் எதிர்த்து பேசலை. அதற்கு பதிலாய் மொர்தெகாயின் மேல் இருந்த அவனுடைய பொறாமையினால, கோபத்தினால, எரிச்சலினால அவன் என்ன பண்ணினான்? மொர்தெகாய்க்கு விரோதமான அந்த காரியத்தை நல்லது என்று கண்டு அவன் என்ன பண்ணினான்? அதை செஞ்சானான். தூக்கு மரத்தை உடனே செய்கிறான். தேவஜனங்களாகிய நமக்கும் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறது என்ன தெரியுமா? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய தீமையை நல்லது என்று காண்கிறோமா? அநியாயமாய் காரணமே இல்லாமல் நமக்குள் எழும்புகிற பொல்லாத கிரியைகள்னால, பொல்லாத சுபாவங்கள்னால மற்றவர்களை துன்பப்படுத்தும்படியாய், தீமை செய்யும்படியாய், அவர்களுக்கு விரோதமாய் நமக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் நாம் அதை நல்லது அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோமா? இது ஆமானின் சுபாவம். மொர்தெகாய்க்கு விரோதமான காரியத்தை சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? சச்சா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அதை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? மொர்தெகாய்க்கு விரோதமான தீமையான காரியம் ஆமானின் பார்வையிலே நல்லதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இதை செய்கிறோமா? தேவன் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நம்மை எச்சரித்து உணர்த்துகிற காரியம் அதுதான். பிறருக்கு விரோதமாய் தீமையாய் நாம் செய்கிற காரியங்கள், நாம் கேட்கிற ஆலோசனைகள், அதை நல்லது என்று நாம் உணர்ந்து நாம் செய்வோமே ஆனால் அதன் முடிவோ அது கேடுள்ளதாய், யார் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார்களோ அவர்களுடைய ஜீவனே அது நிமித்தம் சேதப்படுகிறதாக தான் இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். மற்றவர்களுக்கு விரோதமாய் யார் ஆலோசனை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை கேட்கக்கூடாது. ஒருவேளை நமக்குள்ள கோபம் இருக்கலாம், நமக்குள்ள ஏதாவது ஒரு சுபாவம், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்கலாம். பொறாமையினாலேயோ இல்லை கோபத்தினாலேயோ இல்லை ஒரு எரிச்சலினாலேயோ ஏதோ ஒரு காரியத்தினால இன்னொருவர் மேல் நமக்கு இருக்கிற ஒரு கசப்பான சுபாவத்தை தூண்டி விடும்படியாய், நாம் அவர்களுக்கு தீமை செய்யும்படியான ஒரு திட்டத்தை நமக்குள் உருவாக்கும்படியாய் யார் ஆலோசனை தந்தாலும் அதற்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது. தேவ ஆலோசனைக்கு மட்டுமே தேவ பிள்ளை செவி கொடுக்கணும். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் பொறாமை கொண்டு அவனை காய்மகாரமாய் பார்த்து தாவீதை துரத்தி துன்பப்படுத்தினான். முடிவில் என்ன ஆச்சு தெரியுமா? ஒன்றுமே தனக்கு தீமையே செய்யாத தாவீதை துன்பப்படுத்தின சவுல் தனக்கு பின்னாக சத்துருக்கள் தொடர்வதை அறியாதிருந்து சத்துருக்களின் கையிலே அவன் மாண்டு போனான், அவன் விழுந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த சம்பவங்கள்லாம் எச்சரிப்பாய் நமக்கு தருகிறார். நமக்குள் இருக்கிற தீமையான சுபாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது மாற்ற தேவ சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அப்படி செய்யாமல் அந்த சுபாவத்தை தூண்டுகிற, நமக்குள்ள இருக்கிற பொல்லாத நினைவுகளை பொல்லாத செயலாய் மாற்றுகிற, மற்றவர்களுக்கு விரோதமான செயலாக மாற்றுகிற அப்படிப்பட்ட பிசாசின் உபதேசங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. இந்த நாளில் அநேக தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு ரொம்ப செவி கொடுக்குறாங்க.
நமக்கு ஆலோசனை தருகிறவர் ஒருவர் மாத்திரமே, அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவனுக்கு பிரியமான நன்மையான காரியங்களை நமக்கு ஆலோசனையாக தருவார். வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தருவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு போதிப்பார். வசனத்தை நினைப்பூட்டுவார். நமக்குள்ள ஏதாவது தவறான சுபாவங்கள் இருந்தால் அதை உணர்த்தி நாம் அதை விட்டு விலகும்படியாய், அதை விட்டு விடும்படியாய் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொண்டு நம்மை எச்சரித்து உணர்த்தி நமக்கு அதற்கு பலன் தருவார். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்தோன்னா, பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து அருளப்பட்ட தேற்றரவாளன். அவர் நம்மை ஒரு நாள் நம்முடைய மணவாளன் வந்து நம்மை அழைத்து செல்லும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியான மணவாட்டியை நம்மை உருவாக்குவார். பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து உருவாக்கப்படுகிறவர்கள் தான் மணவாட்டி சபையாய் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்படி பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய ஆலோசகராய் கொண்டு செயல்படாத எந்த ஒரு மனுஷனும் அவன் என்ன பண்ணிடுவான்? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவனுக்குள் இருந்து எழும்புகிற ஒரு பொல்லாத சுபாவத்தின் நிமித்தம் அவன் மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்கிறவனாய் மாறிடுவான். மனுஷ ஆலோசனை நமக்கு எந்த விதத்திலுமே உதவாது. அது தீமையாக மட்டும்தான் இருக்கும். அகிதோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையை போல இருந்துதான், தேவ வாக்கை போல இருந்துதான். ஆனால் அது தேவனுடைய வாக்கு அல்ல. ஏன் தெரியுமா? அது ஒரு தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு விரோதமாக இருந்தது. தேவன் எப்பொழுதுமே நன்மைக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்ல மாட்டார். தேவன் நன்மையான ஆலோசனை தான் சொல்வார். ஆனால் நன்மைக்கு விரோதமாய் நல்ல ஆலோசனைகள் சொல்வாங்க தெரியுமா? அது எல்லாமே அகிதோப்பேலின் ஆலோசனை. ஆனால் தேவ ஜனத்திற்கு கர்த்தர் தருகிற பலன் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய நல்ல ஆலோசனை கொடுத்து காரியத்தை கச்சிதமாய் நடத்துகிற அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாலும், அப்படிப்பட்ட ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டாலும், அப்படிப்பட்ட திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், கர்த்தர் அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டது போல தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய ஆலோசனை திட்டம் எழும்பினாலும் கர்த்தர் அதை பைத்தியமாக்கி போடுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் நீதிமானை ஒருபோதும் துன்மார்க்கனின் கரத்திலே விட்டு கொடுக்க அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். உண்மையை காக்கிறவர், நீதியும் நியாயமும் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். தேவஜனங்கள் இதை உணர்ந்தவர்களால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையை கேட்டு வசனத்தின் பிரகாரம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்குள் எழும்புகிற தீமையான சுபாவங்களாக இருந்தால் கூட தேவ ஆலோசனை நமக்குள், அதற்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருந்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் அதை தவறு என்று உணர்த்தி அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி விடுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையை விட்டுட்டு மனுஷ ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா, அந்நிய சத்தத்தை கேட்டு வாழ்ந்தோமே ஆனால் ஒரு நாள் நமக்குள் எழும்புகிற பொல்லாத சுபாவத்தை அது ஊக்குவிக்கும். தேவ மனுஷர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் செயல்படும்படியாய், நம்முடைய நினைவுகள், பொல்லாத நினைவுகளை பொல்லாத செயல்களாய் மாற்றும்படியாய் பிசாசுக்கு செவி கொடுக்கிற மனுஷர்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுப்பான். ஆமானுக்கு அவனுடைய மனைவியாகிய சிரேஷாமும் அவனுடைய சிநேகிதர்களும் கொடுத்த ஆலோசனை அவனுக்கு நன்றாயிருந்தது. ஆனால் அந்த முடிவில் அவனே அதில் விழுந்து போனான், அவனே அதில் மாண்டு போனான். நாமும் யாருக்கு விரோதமாகவும் பொல்லாத நினைவு கொள்ளக்கூடாது. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. மற்றவர்களுடைய தீமைக்கு நாம் போடுகிற திட்டம் நமக்கு நன்மையாய் இருக்கக்கூடாது. அது முடிவு யார் மற்றவர்களுடைய தீமையை நன்மை என்று கண்டு செய்தார்களோ அவர்களுக்கே அது கேடு விளைவிக்கிறதா இருக்கும். நாமும் அதை செய்யக்கூடாது. நமக்கு யாராவது அப்படி செய்தால் அதை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டது போல இருந்தது. அகிதோப்பேல் அவனோடு கூட இருந்தது போல இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டான். முடிவில் அகிதோப்பேல் தன்னுடைய ஆலோசனைக்கு அப்சலோம் செவி கொடுக்காதனால அவன் என்ன பண்ணிட்டான்? தூக்கு போட்டு அவன் மாண்டு போயிட்டான். தேவஜனங்களாக நாம் இதை உணர வேண்டும். மற்றவருடைய தீமை நமக்கு நன்மையாக இருக்கக்கூடாது. அதை நம்ம என்ன பண்ணிடணும்? அப்படி ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது சுபாவம் வந்தாலும் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறவர்களாய் கர்த்தரிடத்துல முழுமையாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவர் இப்படிப்பட்ட பொல்லாத நினைவுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, இப்படிப்பட்ட பொல்லாத அந்நிய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற பொல்லாத சுபாவத்தை மாற்றி போடுங்க, அந்த பொல்லாத சுபாவத்தை எனக்குள்ள தூண்டுகிற செயலாய் தூண்டுகிற, தீமையான செயலை செய்யும்படியாய் தூண்டுகிற, தேவ ஜனத்திற்கு விரோதமாய் கிரியை செய்யும்படியாய் எனக்கு ஆலோசனை தருகிற அப்படிப்பட்ட பிசாசு கிரியையுடைய மனிதர்களை என்னை விட்டு விலக்கி போடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தோமேயானால் கர்த்தர் நம்மை அதிலிருந்து மீட்டு நமக்கு நல்ல ஆலோசனை தந்து கர்த்தருக்கேற்ற மனவாட்டியாய் நம்மை உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்தவும், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை வழி நடத்தவும் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவரும் போதுமானவரும் நம்மேல் மிகுந்த அன்புடையவருமாய் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து
நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசகராக இருந்து நம்மை உருவாக்கி நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென்.